பும்ரா அவுட் ஆஃப் சாம்பியன்ஸ் டிராஃபி. ஸோ இந்தியா பிரஷர்ல கண்டிப்பா வருவாங்க. பட் பும்ராக்கு பதிலாக யாரு, ஹர்ஷித் ராணாவா, வருண் சக்கரவர்த்தியா அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். என்ன பொறுத்த வரைக்கும் பும்ரா மாதிரி ஒரு மேட்ச் வின்னரை ரீப்ளேஸ் பண்றது இன்னொரு மேட்ச் வின்னர் பவுலரா தான் இருக்கணும் அப்படின்ற போது, வருண் சக்கரவர்த்தி கரண்ட் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல ஒயிட் பால்ல பின்னி படல் எடுத்துட்டு இருக்கான் அந்த பையன் அப்படின்ற போது இட்ஸ் a குட் சாய்ஸ். ஹர்ஷித் ராணாவா, வருண் சக்கரவர்த்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். கடைசியில ரெண்டு பேருமே டீம்ல இருக்காங்க. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஏன் எடுத்தீங்க, ஏன் டிராப் பண்றீங்க தெரியாத மாதிரி உள்ள வந்தாரு, சென்றாரு. ஒருவேளை முகமது சிராஜையும் கன்சிடர் பண்ணிருக்கலாமா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸான போலர் இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்க வருது. பட் இவங்க எல்லாம் நான் டிராவலிங் ஒரு சப்ஸ்டியூட்ஸ்ல வச்சிருக்காங்க. பட் இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, துபாய் ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு சாதகமான வென்யூ அப்படின்ற போது எக்கச்சக்க ஸ்பின்னர்ஸுக்கு நம்ம போறோமே சாம்பியன்ஸ் டிராஃபி. ஷார்ஜா வேற கதை தலைவா, ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான ஒரு வென்யூ. பட் துபாய் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு சாதகமான ஒரு வென்யூ டைம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா ஹர்ஷித் ராணா மேல மிகப்பெரிய நம்பிக்கையை டீம் மேனேஜ்மெண்ட் மற்றும் கோச் கம்பீர் எஸ்பெஷலி வச்சிருக்காருன்றது நம்ம டைம் அகைன் பாக்குறோம். சோ சாம்பியன்ஸ் டிராஃபில ஒருவேளை இந்தியா சறுக்குனாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா, அந்த காம்பினேஷன்ல அந்த குழப்பம், ஒரு செலெக்ஷன் இன்னொரு குழப்பம் தொடர்தான்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ள இருக்கு சகோ. பார்க்கலாம் பொறுத்து இருந்து. ஹேவ் a nice day சகோ.